ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வீட்டிலையே ஐ ஷேடோ வந்து எப்படி நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, 100% வந்து ஒர்க் ஆகக்கூடியது. லைவ் ரிசல்ட்டாகவே நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளாடி போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு கலர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை நல்லா வந்து தோல் நீக்கிட்டு அதை சீவி அதோடைய ஜூஸை மட்டும் தனியாக நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்கு கூட வந்து பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற பவுடர். நெக்ஸ்ட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பவுடர் வந்து அந்த பீட்ரூட் ஜூஸ் கூட வந்து ஆட் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தேவைப்பட்டால் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவுட்ரு கூட நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரி ஃபைனலாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கலர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கறிவேப்பிலை நான் எடுத்திருக்கேன் க்ரீன் கலருக்காக. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக வேப்பிலை இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணணுன்னா, இதோடைய இலையை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து ஜூஸ் மாதிரி கிடைக்கும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இதுக்கு கூட பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ வேணுமோ தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது அந்த வாட்டர் கூட இந்த பவுட்ரு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் கலராக வந்து டர்மரிக் பவுட்ரு வந்து நான் எடுத்திருக்கேன் தேர்ட் கலர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதுக்கு கூடயும் வந்து பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கணும். பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி வர மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்த இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்ல வெயிலில் வந்து காய வச்சு பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே வேப்பர் ஆகி போகணும். அந்த அளவுக்கு நல்லா இதை வெயிலில் வந்து காய வைக்கணும். நம்ம ஆட் பண்ணுறப்போ கலர்ஸ் வந்து நல்லா டார்க்காக இருந்துச்சு. இப்போ லைட் கலரில் மாறும். காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் தான் கிடைக்கிறோம். தொட்டு பார்க்குறப்பவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கலர் எல்லாமே வந்து கையில் வந்து ஒட்டுது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர் கூட நல்ல சேஞ்சஸ் ஆகிருக்கு லைட் கலரில். நெக்ஸ்ட்டு வந்து டர்மரிக் நம்ம வந்து ஆட் பண்ணி எடுத்தது. இது கலர் வந்து சேஞ்ச் ஆகலை. ஏன்னா மஞ்சளுடைய கலர் எப்போவுமே மாறாது. அதே கலரில் தான் இருக்குது. இதுவும் நல்லா பவுட்ரு ஃபார்மில் வந்திருக்கு. இது வந்து பீட்ரூட் நம்ம வந்து ஆட் பண்ணது. இது வந்து ரொம்ப லைட் கலராக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டார்க் கலரில் இருந்துச்சு. இப்போ ரொம்ப லைட் கலரில் இருக்குது. இதுவும் பவுட்ரு ஃபார்மில் கிடச்சிருக்கு. இந்த ஐ ஷேடோ வந்து நம்ம காய வைக்கிறப்போ ரொம்ப ரவுண்டாக இருக்கும். பவுட்ரு ஃபார்மில் வராது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்த அந்த ஐ ஷேடோவை வந்து தட்டணும். தட்டிட்டு என்ன பண்ணணுன்னா, இதை மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது திங்ஸ் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து அழுத்தி வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். மேலேயும் கீழேயுமா தேய்ச்சி விடுறப்போ நல்ல ஒரு பவுட்ரு ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஏர் டைட் கண்டெய்னர், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஐ ஷேடோ ப்ரஷ் இருந்ததுன்னா அதிலே வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த கலரை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைட் கலரில் வந்து உங்களுக்கு வரும். டார்க் கலர்ஸ் வேணும்னா நீங்கள் 2-3 கோட்டிங் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரஷ் இல்லைன்னா கை வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஐயில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு டார்க்கு
கலர்ஸ் வேணும்னா 2-3 கோட்டிங் போட்டுக்கோங்க. இல்லை லைட் கலர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து ஐலைனர் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து டெமோ மாதிரி தான் இப்போ பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதிகமாக காசு கொடுத்து நம்ம கடைகளில் வாங்குறத விடையும் இந்த மாதிரி வீட்டிலையே ஈஸியாக நம்ம செய்யலாம். அதுவும் சிம்பிளாகவே செய்யலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய், டேக் கேர்.